நாள் டிசம்பர் 21ஆம் தேதி 2023 வியாழக்கிழமை சோபக்கிருத வருடம் மார்கழி மாதம் 5ஆம் திருநாள் ரேவதி நட்சத்திரம் மீன ராசி நவமி திதி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஸ்ரீராமன் தான் ஞாபகம் வரணும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாயா சீதாயா பதையே நமஹா அப்படின்னு சொல்லி ராமபிரான் வழிபாடு பண்ணுறது பயங்கரமான வெற்றியை கொடுக்கும். எப்படிப்பட்ட வெற்றின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல லக்கு ஃபேவர் பண்ணாது சார். நமக்கு 10 பேர் இருக்காங்க சார், அத்தனை பேரும் பயங்கரமான ஒரு டேலண்டட் பீப்புள், நமக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் மட்டும் ஜுவலிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸ்ரீராமனை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது. இன்றைய நாள் சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா, சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கற்கண்டு எடுத்து வாயில் போட்டு போங்க, அவ்வளோதான். சந்திராஷ்டமம் ஒன்றும் பண்ணாது. சராசரியாக 1.25 மணி நேரம் தான் இந்த நாள் சந்திராஷ்டமோட எஃபெக்டிவ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எஃபெக்டிவ் எக்ஸ்பைரி டைமிங்கே அதுதான். அதுக்கு மேலே வேலை செய்யாது. அது மாதிரி நீங்கள் ஜாலியாக இருங்க, எந்த பிரச்சனையும் வராது. சந்தோஷமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன் ராகு தொடர்பு. ஆனால் புதனுடைய நட்சத்திரத்தில் தான் ராகுவே பயணம் பண்ணிட்டு இருக்கார். சரியான ஒரு ஆஃபர் கிடைக்க போகிறது உங்களுக்கு. சரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ண போகிறீங்க. நல்ல தனப்பிராப்தம் வரப்போகிறது. எதிர்பாராத ஒரு தன லாபம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான நாளாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாட்களில் நிறைய அலைச்சல்கள் இருக்கலாம். ஆனால் அதற்கேற்ற ஊதியமும் அதற்கேற்ற ஒரு சம்பளமும் நல்ல வியாபாரமும். ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, உடம்புல ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியமும் இன்றைய நாள் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான வழிபாடுகள் பார்த்தீங்கன்னா, இந்த நாள் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. அதாவது ராகு புதன் ராகு எப்படி கனெக்டாலும் சரி, கண்டிப்பாக காளிங்க நர்தனன் அப்படின்னு சொல்லுவோம். வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானமே பயங்கரமாக இன்டூ 10 டைம்ஸ் லாபமாக மாறக்கூடிய பிராப்தம். ஏன்னா புதன் ராகு புதன் காம்பினேஷன் ஓடின்னு இருக்கு. இரட்டிப்பு லாபம். யாருக்கெல்லாம் டாக்டரேட்டுக்கு அப்ளை பண்ணி வராமல் இருக்கிறதோ, சர்டிஃபிகேட் போட்டு வராமல் இருக்கிறதோ, அப்ளிகேஷன் போட்டு வராமல் இருக்கிறதோ, ஆஃபர் வரணும் ஆனால் வராமல் இருக்கிறதோ, அத்தனையுமே இன்றைய நாள் அப்படியே கடன்னு சேர்ந்துடும். எல்லாம் 2 லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி டபுளான லாபங்கள் கொடுக்கக்கூடிய அமோகமான நாள் சொல்லலாம். இந்த மாதிரி நாட்களில் எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, எந்த நட்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மாறப்போகிறதுங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கொக்கே சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வேலைகளுக்காக அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, 10ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக தொழில் ஸ்தானம். அந்த தொழில் அப்படிங்கிறது வியாபாரமாகவும் இருக்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய அன்றாட செல்லக்கூடிய வேலைகளாகவும் இருக்கலாம். ஒரு இடத்துல நீங்கள் பணி அமர்த்தப்பட்டீங்கன்னா அந்த வேலையும் இதில் கன்வெர்ட் ஆகும். சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் இதில் கன்வெர்ட் ஆகும். கலை தொழிலாக இருந்தாலும் கன்வெர்ட் ஆகும். தொழில்களில் கிட்டத்தட்ட 12 வகையான தொழில்கள் உண்டு. அதில் எந்த தொழில்களில் நீங்கள் இருந்தாலும் இந்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு புது ஆஃபர் வரும். சில பேருக்கு இருக்கிற இடம் புது பிரான்ச் போடுறது, புது நிறுவனத்துக்கு நீங்கள் சென்று வருவது, ரொம்ப முக்கியமான ஒரு தனப்பிராப்தம் ஏற்படுது. வேலை சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இந்த நாள் கொஞ்சம் பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய நட்பை நீங்கள் உருவாக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ரகசியமாக பல நல்ல காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி நாட்களெல்லாம் நீங்கள் சிவபெருமான மனசில் அப்படியே ரொம்ப ஆணித்தரமாக வச்சுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே ஜம்முன்னு நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கணும், சாதிக்கணும்னா நம்பிக்கை முக்கியம். அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது எப்போ வரும்னா, ஒருத்தர் நம்ம மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது நம்மளுடைய ஆனஸ்டி மூலியமாக வரும். அதாவது நம்ம தர்மத்துக்கு மீறி நடக்காமல் இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நம்ம மேலே உருவாகும். எப்போவுமே சாதகமாக நடந்து கொள்வது அப்படிங்கிறது வேறு, எப்போவுமே நேர்மையாக நடந்து கொள்வதுங்கிறது வேறு. இந்த மாதிரி நாட்களில் உங்களுடைய நேர்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட பிழையாகாது. யார் உங்களை பார்த்தாலும் உங்களுடைய நேர்மைக்காக ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி உங்களை வணங்கிட்டு போவாங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமகான்னு சொல்லி ராமனை வழிபாடு செய்வது மிகப்பெரிய
நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி வரும். சாயந்தரம் கரெக்டாக 3:55க்கு அப்புறம் அருமையான ஒரு நல்ல செய்தி வரவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்நோக்கி இருங்கள், நல்லபடியாக நடக்கும். ராசியா நிறம் ராமர் பச்சை. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃபி பேஸ்ட் எதாவது இருக்கலாம், இல்லை கிளாஸாக இருக்கலாம், கண்ணாடியாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைலாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம். இதை நீங்கள் மாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஒரு சின்ன பிழை ஏற்படும், பழுது நீக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் ஆகாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யலாம். இதெல்லாம் பிராயச்சித்தமாகவே கருதலாம். இதை நீங்கள் பண்ணலைன்னு வைங்க, பெருசாக பிரச்சனை கொடுக்கும். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு போகிறது நல்லதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையாகவே மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள். யாருடைய வெற்றி? வாழ்க்கை துணையுடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள். நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா பெண், பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண். ரொம்ப முக்கியமான நண்பர்களுடைய வெற்றியை இன்றைய நாள் கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மிகப்பெரிய நம்பிக்கை வந்துடும். இனிமேல் நம்ம எப்படியாரு மேலே வந்துடலாம், இருக்கிற கடன்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம், இனிமேல் நல்லா நிம்மதியாக தூங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் பேசிக்கலாக உருவாகக்கூடிய நாள். அந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இன்றைய நாள் கொடுக்கப்படுறதுன்னு சொல்லலாம். நிறையா பேருக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணையுடைய பேரில் ரொம்ப முக்கியமான புக்கு, டாக்குமெண்ட்டு, அதே மாதிரி மொபைலு, ஒரு கம்ப்யூட்டர், ரொம்ப விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். பல விஷயங்கள் சாதகமாக முடியக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் உண்டாகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் காலபுருஷனுக்கு 8ஆம் வீடுங்கக்கூடிய விருச்சிக ராசியில் சேர்ந்து இருந்தக்கூடிய ஒரு நிலைமைகளில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கே டவுன், நெட்வொர்க்கே கட்டாயிருக்கு பல இடங்களில். நான் சொல்லியிருந்தேன், இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டுமே பயங்கரமான ஒரு வேல்யூ இருக்குதுன்னு சொல்லி. அதனால தான் மெக்கானிக் ஷாப்பு, கார் ஷெட்டு, கார் ஷோரூம்ஸு, இந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் பயங்கர பிஸி. இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் நமக்கே தெரியாமல் நடக்கும். அந்த மாதிரி இன்றைய நாள் எதிர்பாராத தனலாபம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமாக இருங்க. வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய ஒரு நண்பர் உங்களை சந்திப்பார், நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வேற்று மொழி மனிதர்கள் மூலியமாக நிறைய ஆதாயங்கள் காணக்கூடிய அபாரமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நீலமேக ஷாமா, இந்து வந்தனா பகு சுந்தரா அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள், வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள். எப்படிப்பட்ட வெற்றி? கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு வழக்கு, தேவையில்லாத பஞ்சாயத்துக்கள், செய்யாத குற்றத்துக்கு போய் நம்மளை நிற்க வச்சு கேள்வி கேட்கறது, வேலைகளில் நம்ம செய்யக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு யாரோ செய்யாத வேலைக்காக நம்ம போய் அடி வாங்கிறது, திட்டு வாங்கிறது, இந்த மாதிரிலாம் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. அது எல்லாத்துக்குமான ஃபுல் ஸ்டாப், தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் முற்றுப்புள்ளி. அது இன்றைய நாள் வைக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஏன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகிறது. 6-12 கூடிய பாவகங்கள் செயல்படும் பொழுது பொதுவாகவே இருக்கிற வேலையை விட்டுட்டு பெரிய வேலைக்கு ஜம்ப் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது இன்றைய நாள் சாயந்தரத்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமாக இருங்க. யாரெல்லாம் ஹோட்டலில் வேலை செய்கிறீங்களோ, யாரெல்லாம் உணவகம் வச்சுருக்கீங்களோ, யாரெல்லாம் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்கள் இருக்கீங்களோ, லீஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த நாள் மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடுவீர்கள். அது சந்தோஷமான வெற்றியாக இருக்கும். நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அபாரமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா புதன் ராகு, ராகு புதன் காம்பினேஷன் இன்றைய நாளில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால் பொதுவாகவே சித்திரம் வரைவது, டிராயிங் பண்ணுறது, ஆர்கிடெக்சர் பண்ணுறது, டிசைன் போடுறது, கோலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்வது, மண்டலம் போடுறது, இந்த மாதிரி நிறையா ஆர்டிஸ்டிக் தன்மைகள் உங்களுக்குள்ளே ரொம்ப அதிகமாக வளரக்கூடிய பிராப்தம். எல்லாம் பாடகர்கள் இருக்கீங்களோ, எல்லாம் இந்த ஆர்ட்ஸ் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. உங்கள் குழந்தைகளுக்கு இதனால் மிகப்பெரிய பாராட்டு விழா நடக்கும். அதனால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கள் குழந்தைய பாராட்டுங்க, தப்பே கிடையாது. இதனால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான பிரமிப்பை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதனால் குழந்தை ஏதாவது சொல்லும், அதை நீங்கள் பெருசாக கண்டுக்க மாட்டீங்க. ஆனால் அந்த குழந்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே தத்ரூபமாக நடக்கும். அதுதான் உங்களுக்கு பிரமிப்பு உண்டாக்கும். நிஜமாக எனக்காக அதான் சொன்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப சந்தோஷமான நாளாக இந்த நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதுசாக வீட்டில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட சாமான், அதே மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லைக் கேமராஸ் ஆகட்டும், நெட்வொர்க்ஸ் ஆகட்டும்,
நெட்வொர்க்கிங் கேபிள் இருக்கக்கூடிய பழுதுகள் நீக்கப்படுவது, நிறைய வீட்டில் இன்டர்நெட் இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாம் வந்து இன்றைய நாள் சரியாகக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ரொம்ப முக்கியமான சங்கடம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும். சொந்த ஊரில் ரொம்ப பெரிய மனிதராக நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். நிறைய பேர் சொந்த ஊரில் நிலம் வாங்கணும்னு இருப்பீங்க, அது கண்டிப்பாக நடக்கும். பின்னாடி ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கும், அந்த குளத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நற்பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ஏன்னா பொதுவாகவே புதன் ராகு, ராகு புதன் காம்பினேஷன்னா உங்களை 10 இடத்துல தெரிகிற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தப்பட்ட இன்ட்ராடே சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கீங்களோ, ஆர் யாரெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட ஓவர்சீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் நல்ல ஒரு தொகை கிடைப்பதற்கு, ப்ராஃபிட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்ப முக்கியமான நாளாக இன்றைய நாள் கருதலாம். பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் ரொம்ப ஒரு வெற்றியை கொண்டாடக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரம்மாண்டமான பேச்சு திறமை, குடும்பத்தில் நிறைய அந்யோன்யமான விஷயங்கள் நடப்பது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பது, உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு என்பது உருவாகுது. ரொம்ப முக்கியமான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது மெயினாக வாங்குதல், நீங்கள் கொடுத்துருக்கிற பணத்தை ரிட்டர்ன் வாங்குறது, அதெல்லாம் இன்றைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா லக்னத்தில் சனி கிராஸ் ஆனாலும் ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவராக டென்ஷன் ஆகிறது, அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அதிகமான வேலை பழு இருக்கலாம். ஆனால் இன்றைய நாள் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நரம்புகள் சார்ந்த ஒரு சில பேருக்கு வலி வேதனைகள், ஸ்கின் சம்பந்தப்பட்ட உபாதைகள், அதே மாதிரி கோல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஜலதோஷம், இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சற்று கவனமாக பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த விஷயத்தையுமே கையெழுத்தப்படக்கூடாது. டாக்குமெண்டேஷனுக்கு 1க்கு 2 தடவை படிக்கணும். அதில் சின்ன சின்ன பிழைகள் இருக்கலாம். ஸ்டார் மார்க்ஸ் போட்டு சப்ஜெக்ட் டு ரியலைசேஷன்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு கண்ணு முன்னாடி நடக்கும். அதனால் நல்லா ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் படிக்கிறது நல்லது. 1க்கு 2 தடவை பண்ணுறது தப்பு கிடையாது. நீங்கள் பாருங்கள், பொதுவாகவே ராகு காலத்தில் ஒரு விஷயம் பண்ணோன்னா மறுபடியும் பண்ண வைக்கும், மறுபடியும் செய்ய வைக்கும், போராட வைக்கும். அதனால் இன்றைய நாள் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் வந்து கடகம், 2வது ராசி லக்னம் மீனம், 3வது ராசி லக்னம் விருச்சிகம். மற்ற அத்தனை பேருக்குமே தூள் கலப்போம், எல்லாருக்குமே நல்லா இருக்கு. அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு குண்வந்து ததாஸ்திர. நன்றி, வணக்கம்.